ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார், திருப்பூரிலிருந்து. எனக்கு ஜோதிடம் எனும் மாபெரும் வித்தையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகப்படி கண்களில் பிரச்சனை யாருக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கண்களில் கண்ணாடி அணியக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தில் கண்ணை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் கண்ணை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்குது. இதில் 2ஆம் பாவம் அப்படிங்கிறது வலது கண்ணையும் 12ஆம் பாவம் அப்படிங்கிறது இடது கண்ணையும் குறிக்கக்கூடிய பாவமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரகங்களில் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் கண்ணை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது. இதில் சூரியன் அப்படிங்கிறது வலது கண்ணையும் சந்திரன் அப்படிங்கிறது இடது கண்ணையும் குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது. அப்போ இந்த லக்னத்துக்கு 2ஆம் பாவத்திலேயோ அல்லது 12ஆம் பாவத்திலேயோ பாவ கிரகங்களான செவ்வாய், சனி, ராகு, கேது, மாந்தி ஆகிய கிரகங்கள் தனியாகவோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களாகவோ இந்த 12ஆம் பாவங்களில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். அல்லது இந்த 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் இந்த செவ்வாய், சனி, ராகு, கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ அல்லது இவங்களோட நட்சத்திரங்களில் இருக்கும்போதோ பார்த்திங்கன்னா இவங்களோட தசாபுத்தி காலங்களில் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். இதில் 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்களில் தண்ணி வர்றது, அதாவது படிக்கும்போது ஏதாவது உன்னிப்பான வேலைகள் செய்யும்போது கண்களில் இருந்து நீர் வர்றது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா கண்களில் அடிபடுறது, காயமாகிறது அல்லது கண்களில் ஒரு சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருக்கும்போது வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ சனி இருக்கும்போது கண்களில் அடிக்கடி குப்பை விழுகிறது, தூசி விழுகிறது அல்லது கண்கள் கொஞ்சம் செவந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துரும். இந்த பாவ கிரகங்கள் 2, 12ஆம் இடங்களில் இருக்கும்போது சில பேர்த்துக்கு கண்ணாடி போடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். கிட்டப்பார்வை, தூரப்பார்வை சம்மந்தமான பிரச்சனைகள்னால கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருக்கும்போது அதோட தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். 8ஆம் அதிபதி 2, 12 இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் சர்ஜரி செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் கண்ணை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறனால இந்த சூரியன், சந்திரன் கூட செவ்வாய், சனி, ராகு, கேது, மாந்தி ஆகிய கிரகங்கள் தனியாகவோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்களில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். இதில் சூரியன், சந்திரனோட செவ்வாய் இருந்தது அப்படின்னா கண்களில் சர்ஜரி பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி சூரியன், சந்திரனோட ராகு, கேதுகள் இருக்கும்போது கிட்டப்பார்வை, தூரப்பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள்னால கண்ணாடி அணியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதனால் ஜனகால ஜாதகப்படி இந்த 2ஆம் இடம் 12ஆம் இடம் சூரியன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கண்களில் கண்ணாடி அணியக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.